நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த 8 நாட்களும் ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளையும் அனுக்கிரகங்களையும் ஆண்டவர் நீர் தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:1, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அன்றியும் சகோதரிகளே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்கள் என்பது நம் எல்லாருக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே வரங்கள் என்று சொன்னால் அது ஊழியத்திற்கு தேவையான ஒன்றாக நாம் நினைக்கிறோம். ஊழியம் செய்கிறவங்களுக்கு வரம் தேவை. ஒரு தீர்க்க தரிசன வரம், ஒரு சுகமளிக்கிற வரம், ஆமென் ஸ்தோத்திரம், வியாக்கியானம் செய்கிற வரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரங்களுக்கு தேவை. விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணா, பைபிள் வாசித்தா அது போதுமானது. ஊழியத்திற்கு மட்டும்தான் வரம் பிரயோஜனமானது என்ற ஒரு குறுகிய சிந்தை இருக்கிறதினாலே நாம் அநேக நேரத்தில் அதை அறிந்து கொள்வதற்கு அதிகமாக விரும்புவது இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் இந்த ஆவியின்குரிய வரங்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த 8 நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் 8வது நாளுக்குள் கடந்து வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். சத்தமொரு ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வரங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். வரங்கள் என்றால் என்ன? வரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், வரத்திற்கு தமிழில், நம்ம தமிழ் பைபிளில் வரங்கள் அப்படின்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் இதற்கு என்ன பெயர் வச்சு கூப்பிட்றாங்கன்னா கிஃப்ட் என்று சொல்லுகிறார்கள். இவங்களுக்கு 9 கிஃப்ட் இருக்குது அப்படிம்பாங்க, 9 வரங்கள். அப்போ அன்பளிப்பு வரங்களுக்கு கிஃப்ட் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் இந்த கோணத்திலே நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த அன்பளிப்பை யாருக்கு கொடுப்பார்கள்? இந்த அன்பளிப்பை யாருக்கு கொடுப்பார்கள் அப்படி சொல்லி ஒரு 5 காரியங்களை நம்ம தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்க விரும்புகிறார், அதை செயல்படுத்த விரும்புகிறார். ஆனால் இந்த விஷயத்தின் அடிப்படையிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாவது, யாருக்கு இந்த கிஃப்டை, இந்த அன்பளிப்பை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆமேன், இந்த பாயிண்டை சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்படி பாயிண்டை நான் வரிசையாக சொல்லிட்டேன்னா நான் ஒரு பிரசங்கியாக என்ன செய்து விடுவேன்? மாறிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி பிரசங்கத்தை நான் செய்யக்கூடாது. ஆமீன். எனக்கு பின்பதாக வருகிற பாஸ்டர் ஜோசப் அவர்கள், பாஸ்டர் ஸ்டீபன் அல்ராஜ் அவர்கள், பாஸ்டர் ஜான் பால் பாஸ்டர், இவங்க எல்லாருமே பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறாங்க. ஆனால் நான் எந்த பைபிள் காலேஜ்லேயும், ஆமாம், நமக்கு ஒன்லி பிரசங்கம். அதனால் நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கமாக மாத்திரம் கொண்டு போகாமல் என்ன செய்ய வேண்டும்? ஒரு டீச்சிங்காகவும் கொண்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சாமியல் பாஸ்டர் பிரசங்கத்தை பரபரப்பாகவே கொண்டு போய் ஒரு பரபரப்பில் கொண்டு போவதில் மிகவும் சால சிறந்தவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அன்பளிப்பை நாம் யாருக்கெல்லாம் நாம் கொடுப்போம்? உங்களுடைய இதிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். அன்பளிப்பு நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? பிரியமானவர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, நெருக்கமானவங்களுக்கு,
நண்பர்களுக்கு அதிகமாக நேசிக்கிற, அன்பா இருக்கிறவங்க, நேசிக்கிறவங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற உங்க பிள்ளைங்களுக்கும் என்ன செய்வீங்க? ஆமாம், கணவருக்கு கொடுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க. பிள்ளைங்க நல்ல ஒரு மார்க் எடுத்தால் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், கணவர்கிட்ட வாங்குவார்கள் என்று பாஸ்டர் ஜோசப் அவர்கள் நினைச்சாங்க, சொல்கிறாங்க. எத்தனை பெண்கள் கணவருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? உங்கள் கணவரை கூப்பிட்டு, நாங்கள் எல்லாருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் கேட்பேன். இப்போ கை தூக்குங்க. கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இங்கே ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க. கணவர்கள் எத்தனை பேர் மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? 1 2 3 பேர் கொடுத்துருக்கீங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அன்பளிப்பை நாம் யாருக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தில் தேவன் இதை தகுதி இல்லாதவர்கள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கறது போல் தேவனும் நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்குறார். அவர் கொடுக்குற கிஃப்ட் ரொம்ப ஆச்சரியமானது, மகிமையானது. அது அப்படி நம்ம வரிசையை நம்ம தியானம் செய்வோம். ஆமென். முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். யாருக்கு அன்பளிப்பை அந்த காலங்களிலே கொடுத்திருக்கிறார்கள்? நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். ஆமென். நேசிக்கிறவர்களுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எகிப்தின் ராஜா பார்வோன் மன்னன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு அன்பளிப்பை கொடுக்கிறார். அந்த சாராளின் நிமித்தமாக யாருக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு என்ன காரியமெல்லாம்? ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அடுத்து கோழிகை கழுதைகள், அடுத்து ஒட்டகங்கள் என்று சொல்லி அநேக வெகுமதிகளை அவர் கொடுக்கிறார். அதற்கு கொடுத்ததற்கான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த எகிப்தின் மன்னன் பார்வோன் என்ன செய்கிறார் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஆமேன், ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை நேசித்ததால் அந்த நேசத்தின் அடிப்படையிலே அந்த அன்பளிப்பை அங்கே என்ன செய்கிறாங்க? சாராளுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் எழுதி கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆமேன், கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமனுக்கு உண்டாயிருந்த அந்த கீர்த்தியானது சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்விப்பட்ட போது அவள் விடுகதையினால் சாலமனை சோதிக்கிறதுக்காக வர்றாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், சாலமன் கட்டின அரண்மனையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சாலமன்ட்ட நிறைய விடுகதையை அந்த ராஜஸ்திரி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சாலமன் எல்லா காரியங்களையும் அவர் அதை ஆன்சர் பண்ணிட்டாரு. அடுத்து அங்கே வேலைக்காரங்களுக்கு அவங்க பந்தி விசாரிப்பு காரியங்களை கவனிக்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கிற இராணுவ வீரர்களை கவனிக்கிறாங்க. அதுக்கடுத்து உள்ளே வரும்போது அவர்களை வரவேற்கிற விதங்களை கவனிக்கிறாங்க. சாப்பிட அமர்கிற இடம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைக்கப்பட்ட விதங்களை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சில காரியங்கள் பில்டிங்கை கட்டியிருக்கிறார், அதில் நிறைய ஞானங்கள் அதில் வெளிப்படுகிறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, இவைகளை எல்லாம் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்டதை பார்க்கிலும் ஞானமும் செல்வமும் இந்த சாலமனிடத்தில் என்ன செய்கிறது? அதிகமாக இருக்கிறது சொல்லி 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அவள் ராஜாவுக்கு 120 பொன்னு மிகுதியான கந்தவிருக்கங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தல். அநேக வெகுமானங்களை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு ராஜஸ்திரி சாலமனுக்கு வெகுமானங்களை கொடுக்கிறார்கள். அந்த ஞானத்தை பார்த்து,
அந்த தாளந்துகளை பார்த்து, பிரியமானவர்களே, வெகுமானங்கள் நேசிக்கப்படுவதனால் கொடுக்கப்படுகிறது என்று முதல் காரியத்தை நாம் தியானித்தோம். இரண்டாவது வெகுமானங்கள் பார்த்தீங்கன்னா தாளந்துகளை பார்த்து, திறமைகளை பார்த்து என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ராஜாக்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் ஒரு சேனை தலைவர் ஒரு யுத்தத்தில் ஜெயம் எடுத்து வரும் பொழுது, ஒரு மனிதன் நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, நல்ல ஒரு திட்டங்களை, ஒரு ஐடியாஸை கொடுக்கும் பொழுது, ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள், வெகுமானங்களை, தன்னுடைய அன்பளிப்பை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆமேன் ஸ்தோத்திரம், சில ஞான கிரியைகளினாலே வெகுமானங்கள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெகுமானம் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? நான் இந்த மூணாவது சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் சுற்றி பக்கத்தில் வந்தீங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெகுமானங்கள் மூன்றாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரத்தில் அங்கே 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? யோபுவுக்கு. இங்கே யோபுவுக்கு வெகுமானம் கொடுக்கப்படுகிறது. எதனால் யோபுக்கு வெகுமானம் கொடுக்கப்படுகிறது அப்படி என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த யோபு நன்றாய் இருப்பதற்காக வெகுமானம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ வரங்கள் தேவன் நம்மளை நேசிக்கிறதினால் கொடுக்கிறார். அவர் நம்புற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருந்தால் நம்ம கையில் கொடுக்குறாரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் நன்றாக இருப்பதற்கு வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் கிஃப்ட். ஆமேன். அதுதான் அன்பளிப்பு. வரங்களை தேவன் எதற்காக கொடுக்கிறார்? நாம் நன்றாக இருப்பதற்காக. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே. அந்த வசனத்தில் இருந்து இதை நீங்கள் லிங்க் பண்ணி இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த யோபுவுக்கு, இந்த யோபு நன்றாக இருப்பதற்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆமேன். இந்த அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு இடத்துல வெகுமானம் கொடுக்கப்படுகிறது, கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம். நீங்கள் இன்றைக்கி பைபிளை அதிகமாக நீங்கள் திருப்ப வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய வசனத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கும். அதனால் பேனாவில் வேகமாகவும் எழுதுங்க, பைபிளையும் திருப்புங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, செய்வார், இன்றைக்கி டைரியை நிறைய எழுதி வச்சுருக்கிறாரு, பைபிளை பேசாடி மூடி வச்சுட்டு இந்த நோட்ஸை மட்டும் நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பைபிளையும் திருப்பணும், எழுதவும் செய்யணும், என்னையையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். எத்தனை வேலை செய்ய வேண்டும்? 3 வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேறு எந்த வேலையும் நான் செய்யல பாஸ்டர், நல்லா ஃபேன் இருக்குது, நல்லா காற்று வருது, நீங்கள் மெதுவாக தான் பேசுகிறீங்க, அது எனக்கு தாளாட்டுற மாதிரி இருக்குது, அதனால் நான் தூங்கினா கூட தூங்கிக்கலாம்னு சொன்னால், நாங்கள் தூங்க உங்களை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆவதாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. இங்கே பாருங்கள், இங்கே வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 2:48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு சிறந்த வெகுமானங்களை கொடுத்து அவனை பாபிலோன் மகான் முழுமைக்கும் அதிபதியாக மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வெகுமானங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்களை கனப்படுத்த. எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஆமாம், கிஃப்ட், ஒரு அன்பளிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா,
அவங்ககிட்ட இல்லை, அதனால நான் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை அந்த அன்பளிப்பு வந்து மேலே கொடுத்த யோபுக்கு கொடுத்த மாதிரி சில கோணங்கள் மாறலாம். நான் ஒருத்தருக்கு கார் வாங்கி கொடுத்தேன், ஒருத்தவங்க பைக் இல்லாமல் இருந்தாங்க வாங்கி கொடுத்தேன், ஒரு அன்பளிப்பாக நான் கொடுத்தேன். ஒரு சைக்கிள் நான் வாங்கி கொடுத்தேன், அன்பளிப்பாக நான் கொடுத்தேன். இது ஒரு கோணம். ஆனால் இன்னொரு கோணத்தில் அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது கனப்படுத்துவதற்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வீட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். நீங்கள் அவருக்கு எதை கொடுப்பீர்கள்? அவருடைய என்ன இல்லாமல் இருக்கிறது? நீங்கள் ஒரு பைக் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா அது என்ன கோணத்தில் கொடுப்பீர்கள்? அவருடைய இல்லாதது என்ன இருக்கிறது? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு இந்தியாவிற்கு, அவர் தமிழகத்திற்கு வரும் பொழுது, அமெரிக்க அதிபர் இந்தியாவிற்கு வரும் பொழுது சில புத்தகங்களை கொடுப்பார்கள். பூங்கொத்து என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். சால்வை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த வெகுமானங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்களை கனப்படுத்த. ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை எதற்காக கொடுக்கிறார் என்றால், உங்களை அவர் கனப்படுத்த அவர் விரும்புகிறார். அதற்கு ஒரு வேதவசனம், ஆமென், அந்த நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. என் பார்வைக்கு நீ அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். அந்த கனத்தை தேவன் எப்பொழுது கொடுக்கிறாரா? அவர் பார்வைக்கு நம்ம அருமையானவங்க. உங்களோட சர்டிஃபிகேட் அவர்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வரம் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. இப்போ முதல் காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். ரெண்டாவது நாம் தியானம் செய்ய போகிற ரெண்டாவது தலைப்பு என்னன்னா, வரங்களை குறித்த தவறான புரிதல். இன்னைக்கு வரங்களை குறித்து நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. வரங்களா, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயம், ஒரு ஒரு தயக்கம் ஜனங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதை குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம தியானம் செய்ய போகிறோம். வரங்களை குறித்து தவறான ஒரு புரிதல். வரம் எனக்கு இருக்கட்டும் பாஸ்டர், வேண்டாம் அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் சொல்லுகிறார்கள். எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல், குறிப்பை எழுதி கொள்ளுங்கள், நான் விளக்கத்தை சொல்லிவிடுகிறேன். எசேக்கியேல் 28:12-13. வரங்கள் எனக்கு வந்துட்டு அப்படின்னா எனக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னா பெருமை வந்துடக்கூடாது. எனக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கிருபை, நல்ல இந்த லூசிபருக்கு பயங்கரமான நிறைய வரங்கள் இருந்தது. அந்த வரங்கள் நிமித்தம் இந்த ஸ்தோத்திரம், இந்த தூதனுக்கு ஒரு பெருமை வந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய நேரங்களில் ஜனங்களுக்கு பயம் என்ன, பாஸ்டர் எனக்கு வரம் வந்துட்டுனா எனக்குள்ள பெருமை வந்துடும், அதனால் நான் எனக்குள்ள வரத்தை நான் ஆப்ரேட் பண்ண விரும்பலை, அதனால நான் அதை மறைச்சி நான் வச்சுக்கிறேன், அதனால் என்னமோ நான் என்னை பெருசாக காட்டுறதுக்காக நான் வரத்தை பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு ஆயிரும், அதனால் எனக்கு உள்ள என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு பெருமை எனக்குள்ள உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமலேயே ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அதனாலேயே நம்மில் அநேகர் வரங்களை நாம் நாடுவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், வரங்களை விரும்புங்கள். அப்படிலாம் பைபிளில் வசனம் இருக்கிறது. வரங்களை நாடுங்கள். நீங்கள் வரங்களை விரும்பணும், வரங்களை நாடணும், அப்படிலாம் நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டாவது வரங்களை குறித்த ஒரு தவறான ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், மத்தேயு 10:8 வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், வரங்கள் மூலமாக அங்கே தேவனுடைய கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வரங்கள் உள்ளவர்கள் தான் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குகிறார்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார்கள், மரித்தோரை என்ன செய்கிறார்கள்? எழுப்புகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு வரங்களை குறித்த தவறான புரிதல் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தோடு முடிந்து விட்டது, அப்போஸ்தலர் காலங்களோடு முடிந்து விட்டது. இப்பொழுதெல்லாம் வரங்கள் இல்லை. இப்பொழுதெல்லாம் வரங்கள் இருப்பதை போல ஊழியர்கள் காட்டிக்கொள்கிறார்களே தவிர வரங்கள் எல்லாம் இல்லை. அதற்கான காலங்கள் முடிந்து விட்டது.
கடைசி நாள் எழுப்புதல் வருமே, அப்பொழுதுதான் வரங்கள் செயல்படும். அதுவரை என்ன செய்யப்படாது? வரங்கள் செயல்படாது. அதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்தான். அதனால் வரங்கள்லாம் நமக்கு ரொம்ப அது கட்டாயம் செயல்படும் நம்ம நம்ப வேண்டாம். அற்புத அடையாளங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் முடிஞ்சு போயிட்டு, அதனால் வரங்கள் இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு தவறான எண்ணங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் தேவன் வரங்கள் உள்ளவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியங்களுக்கும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. வரங்கள் நமக்கு இல்லாததுனால நம்ம நிறைய நஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். வரங்கள் நமக்கு இல்லாததுனால நிறையா நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம். நிறையா இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? சந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு வரத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்ம இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் முக்கியமாய் தேவையான, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட உங்களுக்கு கம்பல்சரியாக தேவையான 2 வரங்கள் இருக்கிறது. எத்தனை வரங்கள் இருக்கிறது? 2 வரங்கள். ஒன்று அந்நிய பாஷையின் வரம். என்ன வரம் வேணும்? அந்நிய பாஷையின் வரம். அந்த அந்நிய பாஷையின் வரம் நமக்கு கட்டாயம், நம்ம விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் கம்பல்சரியாக அது தேவையான ஒன்று. அந்த வரம் நமக்கு எந்த காரியத்தில் பிரயோஜனம் உண்டாக்குகிறதா? வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் கம்பல்சரியாக என்ன வேணும்? அந்நிய பாஷைங்கிற வரம் கன்ஃபார்மாக உங்களுக்கு தேவை. அது ரொம்ப முக்கியமான ஒரு வரம். அதை நம்ம விரும்பணும், அதை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். நீங்கள் தனியாக தமிழில் ஜெபிக்கிறத விட அந்நிய பாஷையிலையும் தமிழ்லையும் ஜெபிக்கிறது, அந்நிய பாஷையில் மட்டும் ஜெபிப்பது, அந்நிய பாஷையிலே பாடுவது, அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிப்பது, அது அந்த அனுபவமே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். அது டோட்டலி சேஞ்ச். ஒரு வரமில்லாத ஒரு தேவனுடைய பிள்ளையும் வரங்கள் உள்ள ஒரு தேவ பிள்ளையும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவ்வளவு வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனால் அந்நிய பாஷை அப்படிங்கிற வரம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அந்த அந்நிய பாஷை வரத்தை நீங்கள் பெற்றவர்கள், நீங்கள் பாக்கியசாலிகள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்நிய பாஷை, அதை இந்த கிறிஸ்தவ உலகத்திலே அதை பரியாசம் செய்கிற ஒரு கூட்டங்கள் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நமக்கு அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷைங்கிற வரம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய சத்தத்தை கேட்குற காரியங்களில், அவருடைய நடத்துதலை கேட்குறதில்ல, சில காரியங்களை தேவனோடு கனெக்ட் ஆகிற விஷயத்தில் அதெல்லாம் ரொம்ப கவனமாக அதில் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதனால் அந்த அந்நிய பாஷை வரத்தை ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அணைத்து போடக்கூடாது. நான் ஒரு கேள்விகளை கேட்கிறேன். பாஸ்டர், நான் சபைக்கு ஆராதனைக்கு வரும்போது மட்டும்தான் அந்நிய பாஷை பேசுகிறேன், வீட்டில் தனி ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசுவதில்லை அப்படி சொல்கிற மனிதர்கள், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். பரவாயில்ல. அப்போ நீங்களாம் என்ன செய்றீங்க? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை கட்டி எழுப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள், இப்படிப்பட்ட எல்லா ஊழியக்காரங்களும், எல்லா விசுவாச பிள்ளைகளும் அந்த பேசிக்காக
அந்த அந்நிய பாஷை வரங்களில் அந்த இதில் இருந்து தான் ஒவ்வொரு கிளைகளாய் வெளியே வருகிறது. அந்நிய பாஷை டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் அது வியாக்கியான வரமாக மாறுகிறது. வியாக்கியான வரம் டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் என்ன வரமாய் மாறுகிறது? தீர்க்க தரிசன வரமாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் 10 வருடத்திற்கு மேல் அந்நிய பாஷை மட்டும்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்குள் வியாக்கியான வரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்தில் என்ன செஞ்சிருக்கிறீங்க? தேங்கி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி சொல்லுகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பாசை உண்டு பாஸ்டர். அந்த 4 பாசையை வச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இன்னும் கீழே தான் இருக்கிறீர்கள். அதனால் அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய பாஷைகளை தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனியாக நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அப்படி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். சில நேரங்களில் அந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று இதுவரை இல்லாத ஒரு புதிய பாஷை அப்படியே உள்ளுக்குள்ளே வருகிறதை பார்க்க முடியும். அந்த புதிய பாஷை வரும் பொழுது பாருங்கள், ஏற்கனவே அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அந்த தனி ஜபங்களிலே ஒரு தேவ பிரசனை என் மேலே இறங்கிட்டே இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். தனி ஜபத்தில் நான் சொல்கிறேன், அதை நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த அந்நிய பாஷையை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்க அந்த ஒரு புதிய அந்நிய பாஷை உள்ளே வரும் பொழுது பாருங்கள், அதிலிருந்து அந்த பிரசனம் கொஞ்சம் வித்தியாசமாகி இன்னும் தேவ பிரசனம் கொஞ்சம் வேகமாக ஊற்றப்படுவதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பார்த்துருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் இது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். இது நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வரம். அடுத்த விசுவாசிகள் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு வரம் என்ன தெரியுமா? பகுத்தறிகிற வரம், பகுத்து உணர்கிற வரம். பகுத்து உணர்கிற வரம், அதை பகுத்து உணரக்கூடிய ஒரு வரம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில் நிறையா நஷ்டங்கள், நிறையா இழப்பீடுகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இவங்களை பார்க்க போடுமா போகக்கூடாதா? இன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை படிப்பை நான் தொடரணுமா தொடரக்கூடாதா? இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா? நிறையா திருமண காரியங்கள், ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுவதுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த பகுத்தறிகிற வர நமக்கு அவசியமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு எங்கே போகணும், நான் என்ன செய்யணும், அந்த பகுத்து உணர்கிற வரங்கள் இருந்தால் தான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். இப்படி நான் சொல்லுகிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. இந்த பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு உள்ளங்கை மேகமாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் அது அதிகம் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குடும்பத்தார் ஒரு ஊருக்கு போகும்படி புறப்பட்டார்கள். அப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலேருந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே ஒரு வார்த்தையை தருகிறார். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்கள் வீட்டை விட்டு என்ன செய்யுங்கள்? புறப்படுங்கள் என்று ஆவியானவர் உள்ள வார்த்தையை கொடுக்கிறார். உடனே இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆவியானவருடைய அந்த வார்த்தை பகுத்து உணர்கிற அந்த வரம் உள்ளே செயல்படுகிறது. செயல்பட்ட உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அரை மணி நேரம் தாமதமாக அவர்கள் புறப்படுகிறார்கள். அடுத்து அவர்கள் அரை மணி நேரம் கழித்து பஸ்ஸுக்கு போகிறாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த பஸ் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று பார்த்தால் அங்கே ஒரு பஸ் கவிழ்ந்து விழுந்து கிடக்கிறது. அது எந்த பஸ் என்று விசாரித்தால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பஸ்ஸில் தான் போயிருந்தால் இவர்களும் அந்த விபத்தில் சிக்கியிருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவையா தேவையில்லையா? எத்தனை பேர் தேவைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பகுத்து உணர்கிற வரம் ஊழியர்களுக்கு மட்டும்தான் என்று என்ன செய்யாது. நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, இது எந்த பிசாசு, இதை கண்டுபிடிப்பதற்கு தான் என்ன வேணும்? ஆமாம், ஒருத்தருக்கு பிசாசு அலைக்கழிக்கும் போது தான்
இப்பொழுதுதான் பகுத்தறிகிற வரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போதான் நம்ம ஆப்ரேட் பண்ண நினைக்கிறோம். பகுத்தறிகிற வரம், அதில் உங்களுக்கு அந்த கடைசி நாள் வரங்களோடு எப்படி வாழ்வதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். சத்தம் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இங்கே நம்ம ரெண்டாவது காரியத்தில் நம்ம பார்க்குறோம், வரங்கள் குறித்த தவறான புரிதல்ல. வரங்கள் அப்போஸ்தலர் காலத்தோடு முடிந்து விட்டது, இப்பொழுது வரங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது வரங்களை குறித்த தவறான புரிதல். உங்களுக்குள்ளும் பகுத்தறிகிற வரம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நான் சொன்ன இந்த அனுபவங்கள் வழியாக நீங்கள் சில நாட்களிலே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். சிலர் சொல்லுவாங்க, அது ஒரு காரியத்தில் முட்டி மோதி முடித்தோன்னு சொல்லுவாங்க, நான் அப்பவுமே நினச்சேன் இதை செய்யக்கூடாதுன்னு, அப்பவுமே நினச்சேன். அந்த வரம் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையில் அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, மாட்டிக்க. அப்போ பகுத்தறிகிற வரம் ரொம்ப முக்கியங்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் காலத்தோட வரங்கள் முடிஞ்சிட்டுன்னு ஒரு தவறான எண்ணம் மக்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வரங்களை குறித்த ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 13 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13:8 சொல்கிறது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சிடும், அந்நிய பாஷையும் ஓய்ந்து போயிடும் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்படி என்றால் அன்பு தான் முக்கியம், வரங்கள் முக்கியம் இல்லை என்று இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து, ஏனென்று சொன்னால் இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து என்ன செய்கிறார், எழுதுகிறார். நம்ம எவ்வளோதான் வரங்கள் உள்ளவங்களாக இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறார். ஆனால் இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், 12ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் முழுவதும் எதை குறித்து தான் எழுதுகிறார், வரங்கள் 9 வகையான வரமும் 12ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அப்போ அன்பு பிரதானம் என்று சொல்கிற பவுல் ஏன் வரங்களை குறித்து 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் அன்பு ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்க தரிசனம் ஒளியும் அப்படின்னு சொன்ன பவுல் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டீங்கன்னா அது ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். அப்போ அன்பு மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாருன்னா 12ஆம் அதிகாரத்திலும் அவர் வரங்களை குறித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 14ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒரு அதிகாரத்தையும் இந்த வசனங்களையும் வைத்துக்கொண்டு ஆமென், அன்புதான் பிரதானமானது, வரங்கள் முக்கியமில்லை என்ற தவறான ஒரு உபதேசங்கள் நம்முடைய தேசத்தில் சில உபதேச கோளாறு பண்ணுகிறவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வரங்கள் கட்டாயம் முக்கியமானது, அது நமக்கு தேவையானது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்து 4வது, வரங்களை குறித்து ஒரு தவறான புரிதல் ஜனங்களுக்குள்ளே இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லூக்கா 11ஆம் அதிகாரம் அதில் 11லிருந்து 13 வரை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் இருக்குது அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட நான் வரங்களை நான் கேட்குறேன், நான் வரங்களை கேட்கும்போது ஒருவேளை எனக்குள்ள ஒளியின் தூதன் ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் அதில் விளக்கம் கொடுக்கிறார். உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ? நீங்களே கொடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் என்ற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை நீங்கள் கேட்கும்போது நான் அசுத்தாவியையா உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படி கர்த்தர் கேட்குறார். உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பம் கேட்குறாங்க, அந்த பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளை, கல்லை கொடுத்தா கூட அதுக்கு அது கல்லா அப்பமா என்ன செய்யாது, தெரியாது. அப்போ பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்கள் ஏசப்பாட்ட வரங்களை கேட்கும்போது அவர் அசுத்தாவியை கொடுப்பாரா? அவர் உங்களுக்கு அசுத்தாவியை கொடுப்பாரா? வஞ்சகாவி உள்ள வந்துருமா?
அப்படி நான் வரங்களை குறித்து ஒரு தவறான ஒரு புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட வரங்களை கேட்டால் நான் தவறான ஒரு ஒரு பாதையில் போயிடுவேன்னு சொல்லி ஒரு பயம் ஜனங்களுக்குள்ள இருக்கிறதுனால வரங்களை நாடாமலும் விரும்பாமலும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள். ஒரு ஆமேன் சொல்லிருங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம், தேவன் ஏன் வரங்களை கொடுக்கிறார்? தேவன் ஏன் வரங்களை கொடுக்கிறார்? காலையில் எழுந்து சாப்பாடை சமைத்து துணியை துவைத்து கணவரையும் பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பெட்டிலே நல்ல ஒரு போரை விரித்து குப்பரடிக்கு தூங்கி எழுந்து அடுத்து சாயங்காலம் டீ போட்டு குடித்து வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்துவிட்டு நாத்துமாவை சொன்ன உடனே ஆமீன் தூத்துக்குடியே தூக்கி பிடிப்பதை போல நினைத்து கொண்டு வீட்டுக்கு ஓடுவதற்காக வரங்களை கொடுக்கிறார். அப்படி எழுதிக்கிறீங்களா? எதுக்கு வரங்களை கொடுக்கிறார்? வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விருத்தி அடைய, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட. சூப்பர். 2 வேற வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஜனங்கள் விடுதலையாக்கப்பட. வெரி குட், சூப்பர். அடுத்து சத்தம் எங்க வருது? கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாக இருக்க. பாயிண்ட் ஓரளவு சொல்றீங்க. இன்னும் அவர் சித்தம் செய்ய. வெரி குட். வேற யாராங்க சத்தம் வந்துச்சாங்க? வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. வெரி குட், வெரி குட், சூப்பர். நாம் இன்னும் ஆவிக்குள் வளருவதற்கு. வெரி குட், சூப்பர். சுபதிக்கு என்ன சொன்னீங்களே? நான் சொன்ன நீங்கள் சொன்ன சொல்லிட்டாங்களா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? நீங்கள் கிட்டத்தட்ட அநேக பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆண்டவர் ஏன் வரங்களை கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே 2ஆம் அதிகாரத்தில் எபிரெயர் 2:4 வாசிக்க அப்படின்னு சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின், அதை திரும்ப வாசிங்க, பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாம் சாட்சி கொடுத்து வருகிறமாகிய இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் ஜனங்களை இரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வருவதற்கு. ஏன் தேவன் உங்கள் கரங்களில் வரங்களை கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மூலம் ஒரு கூட்ட மக்களை இரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு தேவன் வரங்களை கொடுக்கிறார். இப்படி சொல்லுகிறேன், வரங்களை பெற்ற நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல ஜெபிப்பது, பிறருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜனங்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வரத்தின் மூலமாகத்தான். அம்மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனத்தின் வரத்தின் மூலமாக அநேகரை அவர்கள் என்ன செய்தார்கள்? ரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வந்தார்கள். என்ன செஞ்சாங்க? ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த வரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒருத்தங்களை நான் சந்தித்தேன். நம்ம இந்த ப்ரைஸ் வாங்குகிற தம்பி தான். அப்போ தான் அந்த சிபிஎஸ்க்கு ப்ரைஸ் வாங்க போகும்போது அப்போன்னு சொன்னான், தம்பி இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பொருளை நீ கொண்டு வந்து கொடுத்துருமா, அப்படி வர்ற வழியில் உங்கள் வீடு தாளத்து நகர் தானே அப்படின்னு சொல்லி அந்தனர் கோயில் மார்க்கெட்டில் அவங்க கடை இருக்குது. அப்போ நான் சொன்னேன் சர்ச்சு தெரியுமான்னு கேட்டேன். உங்கள் சர்ச்சு எனக்கு தெரியும் அப்படின்னா. எப்படி தெரியும்? உங்கள் சர்ச்சுக்கு நான் ஜோம் பண்ண வந்திருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அம்மா ஜோம் பண்ணியிருக்காங்க. ஜோம் பண்ணி திருமண காரிய தடைகளாக மாறி இருக்கு. அடுத்து அவங்க சொன்ன மாதிரி சில காரியங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எங்கள் அண்ணன் அம்மாவுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க.
அவங்க சொன்னாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். இப்படி நான் நிறைய ரீசெண்டாக கேள்விப்பட்டு இருக்கிறேன். அருப்புக்கோட்டையில் ஒரு சகோதரி அந்த வேத தியான கூட்டத்துக்கு வந்தாங்க. 3வது நாள் வந்தவங்க அப்போ அவங்கள கூட்டு வந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அருப்புக்கோட்டை மைதானத்தில் கூட்டம் நடத்தும் போது இந்த சகோதரியுடைய கணவர் ரொம்ப குடிகாரராக இருந்தார். ஆனால் அம்மா மூலமாக சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து அதில் அவர் தொடப்பட்டு அவர் இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ நாங்கள் போகிற திருச்சபைக்கு அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கிறார். இப்படி இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டது. நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம பார்க்குறோம். இதிலே நீங்கள் எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த சாட்சியை நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அந்த தீர்க்க தரிசன வரம் ஒரு 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 தேவ மனுஷிக்குள் இருந்த அந்த தீர்க்க தரிசன வரம், அந்த விடுதலையாக்குகிற வரம், அந்த சுகமளிக்கிற வரம், இந்த வரம் இத்தனை ஜனங்களை விடுதலையாக்குகிறது என்றால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அந்தரிமா சிஸ்டரை போல, தீர்க்கதரிசியை போல, ஆமென், உங்கள் மூலம் ஆயிரங்களை ரட்சிக்க தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். உங்களுக்கு பின்பதாக 1000 பேர் ரட்சிக்கப்படலாம். உங்கள் மூலமாக 2 கிராமங்கள் கர்த்தருக்குள் வரலாம். இதற்கு தேவையானது வரம் தேவை. ஆமென் சொல்லுங்கள. அடிக்கடி நான் ஜெபத்தில் சொல்றது உண்டு, இயேசு நல்லவர் என்று சொல்ற காலத்தை நாம் தாண்டி விட்டோம். இயேசு நல்லவர் என்ற காலத்தை தாண்டிட்டோம். இயேசு நல்லவர், ஐயா உனக்கு முன்னாடி எனக்கு இயேசு நல்லவர் எனக்கு தெரியும் அப்படி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இப்பொழுது நாம் ஒரு காலகட்டத்திற்குள் நாம் நகர்ந்து வருகிறோம். இயேசு வல்லவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த கட்டத்தில் நம்ம போய் நிற்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? வரங்கள் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் நம்ம கையில் வரங்களை கொடுக்கிறார் அப்படின்னா ஜனங்களை ரட்சிப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, ஏன் ஆண்டவர் நம்ம கையில் வரத்தை கொடுக்கிறார்? சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 68 வசனம் 18. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். வரங்கள் எதற்காக? தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குள் வாசம் பண்ண. உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவதற்கு உங்களுக்கு வரங்கள் அவசியம். உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ண, தேவ சத்தத்தை கேட்க வரங்கள் அவசியம். நீங்க தேவ சத்தத்தை கேட்கணும், அதுக்கு வரங்கள் ரொம்ப அவசியம். அவர் உங்ககிட்ட தொடர்ந்து ஆண்டவர் உங்க கூட வாசமா இருக்கணும்னா வரங்கள் அவசியம். வரங்கள் இல்லைன்னா தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க வாசம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்றதை நீங்க கேட்கணும், அவருக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவர் சத்தத்தை நீங்க கேட்டு பழகணும். அப்போ தேவனோடு நம்ம வாசம் பண்ணுவதற்கு, இப்போ புரிந்து கொள்ளுங்கள், தேவ சத்தத்தை கேட்குற பழக்கம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, ஒருத்தங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, 2-3 பேர் உட்காந்துருக்கீங்க, அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, யாருமே ஒருத்தர் பேசலை. ஏன் பேசலைன்னா இவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியாது. அதனால் உட்காந்துட்டே இருக்கீங்க. அந்த ரூமில் உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? 1 மணி நேரம் உட்காந்துருப்பீங்களா? மிஞ்சி போனோம் 2 மணி நேரம் உட்கார முடியுமா? அதுக்கு மேலே முடியாது. அப்போது தேவனோடும் நம்ம பேச முடியாது, தேவனும் நம்ம அவர் பேசுகிறதையும் கேட்க முடியாதுன்னா நாம் தேவனோடு எப்படி நாம் வாசம் பண்ண முடியும்? அதற்கு நமக்கு கம்பல்சரியாக தேவையானது நமக்கு என்னது? வரங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மோடு வாசம் பண்ண, இங்கே வேதம் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிங்க. சங்கீதம் 68 எல்லாரும் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆமென் மத்திய பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வரங்கள் எதற்கு என்றால் தேவன் நம்மோடு வாசம் பண்ண. அடுத்து இன்னொரு வசனத்தை எடுத்துக்கோங்க. 3வது காரியம், ரோமர் 1ஆம் அதிகாரம். ரோமர் 1ஆம் அதிகாரம்
வரங்கள் எதற்கு தேவன் நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார்? நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரா? ஸ்திரப்படுவதற்கு. வரங்கள் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வரங்கள் உள்ளவர்களாய் இருந்தால்தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட முடியும். கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய முடியும்? ஸ்திரப்பட முடியும். வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நம்மை ஒரு பெரிய நபராக காட்டிக்கொள்வதற்காக கிடையாது. எதற்கு என்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த வரங்களை குறித்த ஒரு விழிப்புகளை வந்துட்டீங்கன்னா, இந்த வரங்களை குறித்த ஒரு கவனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அதிகமா ஸ்திரப்பட முடியும். என்ன செய்ய முடியும்? ஸ்திரப்பட முடியும். ஆண்டவருக்குள்ள இன்னும் வேர்பற்றி நிற்க முடியும். வேர்பற்றி உறுதியாய் நாம் நிற்க முடியும். வரங்கள் ஜனங்களை ரட்சிப்பதற்கு மட்டுமல்ல, தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு மட்டுமல்ல, நாம் தேவனுக்குள் ஸ்திரமாய் இருப்பதற்கு வரங்கள் அவசியம். வரங்கள் இல்லைன்னா நம்ம வேரூன்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்ய முடியாது? வேரூன்ற முடியாது. ஏதோ பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ நான் பைபிள் வாசிக்கிறேன், ஏதோ நான் ஆராதனைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி, ஆமென் ஸ்தோத்திரம், எந்த மரம் பக்க வேர் அதிகமாக விடுங்கிற மரத்துக்கு பேர் அதை வச்சுக்கிட வேண்டியது. நம்ம ஸ்ட்ராங்காக வேர் விட முடியாது. வரங்கள் நமக்குள்ள செயல்படலைன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆழமான வேர் விட முடியாது. ஒரு சின்ன காற்று வந்தாலே முருங்கை மரம் சாஞ்சு விழுந்த மாதிரி என்ன செஞ்சிடுவோம்? சாஞ்சு விழுந்துடும். காற்று கொஞ்சம் ஓங்கி எடுத்துடக்கூடாது, உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடஞ்சிரும். அப்படி நீங்கள் உடனே உடையிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலை? கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படலாம் அர்த்தம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுவதற்கு உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? வரங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களாலே வாஞ்சையாக இருக்கிறபடியினால். அந்த விசுவாச வரத்தை குறித்து அங்கு எழுதப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்திரமாக இருப்பதற்கு வரங்கள் அவசியம். நல்லா வேறுண்டின் ஆண்டவருக்காக நான் நிற்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்கணும் பாஸ்டர், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதற்கு நிச்சயமாக வரங்கள் அவசியம். எத்தனை ராமன் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஸ்திரப்படுவதற்கு அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை காரியம் பார்த்துருக்கிறோம்? வரங்கள் ஏன் வரங்களை கொடுக்கிறார்? 3 காரியம். 3 காரியம். சரி, அடுத்து 4வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நன்மை செய்வதற்கு வரங்கள் அவசியம். ஏன் ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார்? நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும்படி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம செய்கிற நன்மைக்கும் உலகத்தார் செய்கிற நன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, அது ஒரு வகையான நன்மை. அந்த நன்மை நீங்கள் செய்யாட்டாலும் இன்னொரு மனிதரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமா? முடியாது. ஒரு உலகத்தானால் செய்ய முடியுமா? முடியும். ஒரு 10 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறீர்கள், ஒரு 50 பேருக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நன்மையை ஒரு தேவ பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. தேவ பிள்ளைகளும் செய்ய முடியும், உலக மனிதர்களும் செய்ய முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட நன்மை என்னவென்று சொன்னால், பிசாசின் வல்லமையில்
அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற ஒரு நன்மையை நாம் செய்ய வேண்டும். அந்த நன்மை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒரு மனிதனை ஒரு புறஜாதி ஆனால் என்ன செய்ய முடியாது, விடுதலையாக்க முடியாது. நல்ல ஒருத்தர் பாஸ்டர், அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அதனால இவர் பிகாம் படிச்சிருக்கிறார், இவர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறார், இவர் டாக்டர் படிச்சிருக்கிறார், அதனால இந்த டாக்டரை வச்சு இதை பிசாசை விரட்டிடலாம் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நன்மையை இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாகிய உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அம்மா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்கிற அந்த காரியங்கள், அந்த அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்போது, வஸ்திரம் எடுத்து கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இது எனக்கு பெரிய திருப்தி கிடையாது, உங்களுக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு திருப்தி கிடையாது, உங்களுக்கு இந்த கண்களை பார்வை அடைய வைக்க நான் ஜெபம் பண்ணி அது அந்த நன்மை தான் நான் உங்களுக்கு அதிகமாக செய்ய விரும்புகிறோம். இந்த நன்மையை இன்னைக்கு நாங்கள் செய்வோம், நாளைக்கு இன்னொரு கம்பெனிலேருந்து செய்வாங்க, இன்னொரு 1000 பேர் இருக்கிறாங்க செய்வாங்க. ஆனால் இந்த விடுதலையை, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற நன்மையை நம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வரத்தை நான் தர்றேங்கிறாரு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வரங்களை தரேன். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க வேண்டும். ஒவ்வொரு வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. அப்போ நிமிர முடியாத ஒரு கூணு, அது ஒரு வியாதி என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு பிசாசு இருக்கிறது. அந்த நன்மையை யாராலும் செய்ய முடியாது, இயேசுதான் அங்கே செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த நன்மையை செய்யணும். அந்த நன்மையை செய்யணும்னா நமக்கு என்ன தேவை? வரங்கள் தேவை. சத்தமா சொல்லுங்க, வரங்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க பாக்க. அப்போ ஏன் கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார்னா, நன்மை செய்யும்படி. எந்த நன்மையை செய்யும்படி? பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க, ஒரு 5 நாள் கழித்து பாருங்கள், உங்களை மாதிரி 10 பேர் நினச்சிவாங்க கொடுப்பாங்க. ஆனால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒரு நபரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயா யாருமே எனக்கு இந்த இதிலேருந்து எனக்கு விடுதலை ஆக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கி டிமாண்ட், அதுக்கு தான் இன்றைக்கி டிமாண்ட் சொல்லுவாங்கள்ல. இந்த வேலைக்கு அன்னைக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மயக்க டாக்டருக்கு இன்றைக்கி என்னது டிமாண்டாம். மயக்க டாக்டருக்கு என்னது டிமாண்ட். ஆமாம், மற்ற டாக்டர் எந்த ஆஸ்பத்திரியும் மயக்க டாக்டருக்கு வெயிட் பண்ணுவாங்களாம். வெயிட் பண்ணி அவங்க வரட்டும், அவங்க சொல்கிறது தான் அப்பாயின்மெண்ட் டைமா. அது டிமாண்ட் அப்படிங்கிறாங்க. மயக்க டாக்டருக்கு படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வேலைக்கு டிமாண்ட் இருக்கிறது போல் இன்னைக்கு இந்த தேசம் முழுவதும், இந்த இந்திய தேசம் முழுவதும், தேச லெவலில் போக வேண்டாம், உங்கள் தெருவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வீட்டுக்கு 8 வீடு பிசாசினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க யார் நமக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அந்த நபராக நீங்கள் எழும்பக்கூடாது? நான் உங்களுக்கு வரங்களை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் அநேக கிராமங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். நீங்கள் கால் மிதிக்கிற வீடுகளில் பிசாசின் போராட்டத்தில் வியாதிப்பட்டிருக்கிற யாவரையும் சுகமாக்கும் வல்லமை உங்கள் மூலமாய் தேசத்திலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நல்ல கைகளை தட்டி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். சத்தம் ஒரு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 4 காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். 5ஆவதாக 4 தானே தியானிச்சிருக்கிறோம். ஆமாம், 5ஆவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே எலியா வரங்கள் உள்ள ஒரு தேவ மனிதர். அவர் கர்த்தரிடத்தில் இருந்து
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இது கண்டபோது என்ன செய்கிறாங்க? முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 5வது காரியம், ஏன் தேவன் வரங்களை கொடுக்கிறார் என்றால் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக. எதற்கு வரங்களை கொடுக்கிறாரா? கர்த்தரே நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அதை காட்டுறக்கா இல்லை, கர்த்தரே தெய்வம், அதை உங்கள் மூலமாய் நிரூபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர் வரங்களை கொடுக்கிறார். ஆகவே இந்த எலியா மூலம் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வரங்கள் நமக்கு என்ன ஒரு நன்மையை கொண்டு வருகிறது? கர்த்தரே தெய்வம் என்பதை தேசத்தில் நம்ம நிறைய இடத்துல நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில இடங்களை நம்ம கடந்து வந்து விடுகிறோம். சொல்லணும், இப்போ இந்த வியாதி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குறோம். சுகமாக்கணும், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். நான் ஜோமன்னா கட்டாயம் சுகமாயிரும். இந்த வரங்கள் நமக்குள்ளே இருந்தால் அதை நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். அப்போ அந்த வரங்களை நம்ம நாடணும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வரங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வதாக அங்கே பார்த்தீங்கன்னா 6வது எபேசியர் 4:12. எபேசியர் 4:12 எதற்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறதா? ஏன் வரங்களை கொடுக்கிறார்னா பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. ஏன் வரங்களை கொடுக்கிறார்? பரிசுத்தவான்களை சீர்படுத்த. சில நேரங்களில் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசன வரத்தையும் விடுதலையின் வரத்தையும் ஏன் உங்கள் சபைக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வரம் சபைக்கும் அவசியம், சபைக்கு வெளியேயும் எல்லா வரங்களும் சபைக்குள்ளேயும் அவசியம், உங்கள் குடும்பத்திற்குள்ளேயும் அவசியம், சமுதாயத்திலே அவசியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வரங்கள் எந்த வரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுதான். அந்நிய பாஷை வரத்தும் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் முக்கியம், அது உங்கள் குடும்பத்திற்கு அது முக்கியமான ஒன்று, சபைக்கு அது முக்கியமான ஒன்று, சமுதாயத்திற்கு அது முக்கியம். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வரங்கள் ஏன் கொடுக்கிறார் என்றால் நாம் சில காரியத்தை சீர்படுத்த, பரிசுத்தவான்களை சீர்படுத்துவதற்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது. வரங்கள் அவர் கொடுக்கிற காரணம் சீர்படுத்துவதற்கு. சீர்படுத்தும் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய கரத்திலே வரங்களை கொடுக்கிறார். சில நேரங்களிலே உங்கள் மூலமாக ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அந்த மனிதர்களை சீர்படுத்துவதில் நீங்கள் கவனமாக இருந்தால் அடுத்தடுத்து உங்கள் மூலமாய் கர்த்தர் வரங்களை செயல்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு சுகமாக்கி விட்டு, இப்பொழுது டாஸ்மார்க் கடைக்கு போகிறீர்களா, சந்தோஷமாக போயிட்டு வாருங்கள் என்று நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து உங்கள் மூலமாக என்ன செய்ய மாட்டார்? வரங்களை ஆப்ரேட் பண்ண விட மாட்டார். ஏன் அப்படின்னா வரங்கள் எதற்காக என்றால் ஜனங்களை சீர்படுத்த. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கக்கூடிய சீர்படுத்துகிற வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு வரங்கள் நமக்கு அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வரங்கள் இல்லாமல் நம்ம சுயத்தில் சில விஷயத்தை சீர்படுத்துறதுனால தான் அது நமக்கு பிரச்சனையாக மாறுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தீர்க்க தரிசன வரம் அப்படியே ஒரு மனிதனை சீர்படுத்தும். தாவீது ஆண்டவரை விட்டு அப்படியே விலகிறார், ஒரு தவறு செஞ்சு விலகிறார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை சீர்படுத்துகிறார். சீர்படுத்தும் ஒரு வேலை அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு தெய்வ மனிதர் இருக்கிறார். ஆமீன். ஒரு ராஜா, ஆகாப் ராஜா. எலியா தீர்க்கதரிசி வந்து அதை சீர்படுத்துகிறார், செய்கிறது தப்பு. எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜாவை சீர்படுத்தும் வேலைகளை செய்கிறார். பைபிளில் நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். சீர்படுத்துதல் ரொம்ப முக்கியம். வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்ன? ஏன் கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார்னா
நாம் பரிசுத்தவான்களை சீர்படுத்துவதற்காக நம்முடைய கரங்களில் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. சத்தமர் ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஃபைனல் பாயிண்ட். இதில் சப் பாயிண்ட் அப்படியே நம்ம வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் தாகம் இருக்க வேண்டும். சூப்பர். வேற அதை விரும்ப வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும், அதை விரும்ப வேண்டும். சூப்பர். 2, வரங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் சொன்னதெல்லாம் பாயிண்டில் வரதான் செய்கிறது. அடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். வெரி குட். அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். சரி, 6 காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். வரங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, வரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, வரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை வரங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 வரங்கள் இருக்கிறது. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 9 வரங்களை நான் வரிசையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய பாஷை வரம். 9 வரங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டீச்சிங் தொடர்ந்து வரும். அதனால் அந்நிய பாஷை வரம். அடுத்து பாஷைகளை வியாக்கியானம் செய்தல். இந்த வரங்களை குறித்து என்னைக்கு வருது? இதில் 4வது நாள் இதை குறித்து உங்களுக்கு ஒவ்வொரு வரங்களை குறித்து விளக்கமாக உங்களுக்கு பேசுவாங்க. பாஷைகளை வியாக்கியானம் செய்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்து உணர்தல் வரம், ஆவிகளை பகுத்து உணர்தல் வரம், அறிவை உணர்த்தும் வரம். என்ன வரம்? அறிவை உணர்த்தும் வரம், போதிக்கும் வரம், போதிக்கும் வரம், விசுவாச வரம். வேகமாக எழுதுங்க. விசுவாச வரம், குணமாக்கும் வரம், குணமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் சக்தி, அற்புதம் செய்யும் சக்தி. இன்னொரு முறை சொல்கிறேன், இன்னொரு முறை சொல்கிறேன். அந்நிய பாஷை வரம், பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிதல் பகுத்து உணர்தல் வரம், அறிவை உணர்த்தும் வரம், போதிக்கும் வரம், விசுவாச வரம், குணமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் சக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை வரம் நம்ம எல்லாருக்குமே. அந்நிய பாஷை வரம் என்றால் என்ன அப்படி கேட்டால் எல்லாருக்குமே ஓரளவு நமக்கு எல்லாருமே தெரியும். அந்நிய பாஷை அப்படிங்கிற வரம் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். பாஷைகளை வியாக்கியானம் செய்தல் வரம். இது இந்த கூடார பண்டிகைக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம அபியாசப்படுத்தணும். நம்ம காலையில் நம்ம ஜெபம் வச்சுருக்கிறோம், காலை 10 to 12. இந்த ஜெபத்தில் நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. சொந்தக்காரங்க வீடு சொக்காரங்க வீடெல்லாம் போகிறத நிப்பாட்டிட்டு வந்து காலில் உட்காந்து என்ன செய்யுங்க? நல்லா சர்ச்சில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஷைகளை வியாக்கியானம் செய்கிற வரம் அப்படின்னு சொன்னால், இந்த வரம் செயல்படும் போது நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற வேளையில், அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருக்கிற வேளையில் அந்த அந்நிய பாஷை வேறொரு கோணத்தில் உங்களுடைய வழக்கத்திற்கு மாறாக அதை நகர்ந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பாஷைகளை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிற அதை குறித்த வெளிப்பாடுகளை தேவன் என்ன செய்வார்? தருவார். அதை குறித்த ஒரு வெளிப்பாடு அந்த தருவார். வெளிப்பாடாக சிலருக்கு தருவார். அப்படியே டிவியில் பார்த்த மாதிரி அப்படியே தத்துருவமாக அப்படி இருக்கும், சிலருக்கு அப்படி இருக்கும்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே அதை நல்லா கவனமாக டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா, அந்த அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த அந்நிய பாஷை எதற்காக அந்த அந்நிய பாஷையில் கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கே ஆவியானவர் உங்களை உள்ளே இருந்து தூண்டுவார். இந்த ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை எழும்புது, ஒரு நன்மை நான் செய்ய போகிறேன், பிசாசை தடை பண்ணுறான், இல்லைன்னா இந்த காரியம் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை உள்ள ஆவியானவர் பேசுவார். அதை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். அதுக்கு என்னென்னா டைம் எடுக்கும். என்ன எடுக்கும்? டைம் எடுக்கும். ஆனால் இப்போ நம்ம ரொம்ப பிஸியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால அந்த வரங்கள் நமக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் இப்போ ஒரு அனுபவத்தை சொன்னேன் பார்த்தீங்களா? இதை சொல்லும்போது சிலர் ஆமாம் அது எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள அப்படி சொல்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இதை நீங்கள் சரியாக கண்டுபிடித்து செயல்படுத்தினால் நீங்கள் அந்த வரத்தில் கெட்டிக்காரராய் மாறிவிடுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் வரம், தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரம். ஆமென். ஒரு மனிதனுக்குள்ளே பல விதத்திலே அது செயல்படுகிறது. தீர்க்க தரிசன வரத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி தன் அனுபவத்தை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் என்று நான் யோசிக்கிறேன். என் எலும்புகளில் அக்கினி மூண்டது, அதை ஆமென் அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி நான் என்ன செஞ்சேன்? இளைத்து போனேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உள்ள இருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கும்போது, ஆராதனை நடத்தி கொண்டே இருக்கும்போது, செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கும்போது, இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் உள்ளே இருந்து பொங்கி எழுந்து வருவதை நான் பார்க்க முடியும். அடியனுக்கு கர்த்தர் சில காரியங்களை அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய அனுபவத்தை சொன்னால் பிரசங்கத்தை நம்ம இந்த போதனை நம்ம செய்ய முடியாது. ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். போன மாதம் அமாவாசை ஜபத்தில் வால்பாறையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுகந்தி அவங்களுடைய அம்மா வந்திருந்தாங்க. அவங்க கூட்டம் வந்து 4-5 பேர் புதுசாக கூட வந்து ஜெபம் பண்ணேன். அவர்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கேன்னு சொல்லி, கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கேன்னு சொல்லி. நான் உள்ள மாம்சத்தில் யோசிக்கேன், கர்ப்பம் உண்டாயிருந்தது இந்த மாதிரி நமக்கு ஃபோன் வந்திருக்குமே, ஒன்றும் ஃபோன் வரலையே, இப்படி உள்ள வருதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் ஜெபிக்கிறேன். அவங்க சொன்ன ஜெப குறிப்பை வச்சு மைண்டில் ஏற்றி ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? ஜெபிக்க விட மாட்டேங்கார். ஜெபிக்க விடாமல் நான் டக்குன்னு கையில் எடுத்துட்டு, சுகந்திக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆமாயா, 2.5 மாதமும் 3 மாதமும் ஆயிட்டு, அதனால தான் இன்றைக்கி அம்மா சேவத்துக்கு அவங்க வரலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருங்கள், அப்போ நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு நான் வேறொரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உள்ளே இருந்து அந்த வார்த்தை என்ன செய்கிறது? உள்ளே இருந்து அந்த வேர்டு அப்படியே பொங்கி என்ன செய்கிறது? பொங்கி வெளியே வருகிறது. இந்த அனுபவம் யாராவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? 1 2 பேர் மட்டும்தானா? 3 4 வேற 5 ஆமாம் 6. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாருமே அந்த அனுபவத்தில் வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதில் கவனமாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்த இதை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் தீர்க்க தரிசன ஆவி உடையவர்களாய் மாறிவிடலாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் அது இருக்க தான் செய்கிறது. நான் இப்படி சொன்னதுனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் சிலர் இன்னொரு காரியத்தை சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஜெபம்னிட்டே இருந்தேன், உங்களை பார்த்து பேசு 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 பேசுன்னு என்ன செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆண்டவர் என்னை இருக்க விடலை அப்படிம்பாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசன வரத்துக்கு அடையாளம். இந்த வரங்களை குறித்தெல்லாம் 4வது நாளில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பேசுவார்கள். அப்போ வரங்களை பெற்றுக்கொள்ள வரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா வரங்களை விரும்பணும். நம்ம ஆண்டவருடைய ஸ்டைலை புரிஞ்சுக்கோங்க. நம்ம விரும்பாத ஒரு காரியத்தை
நம்ம கையில் தரவே மாட்டார். நம்ம ஆண்டவர் அதில் ரொம்ப கவனமாக இருப்போம். நம்ம விரும்பலை. நீங்கள் சுகமாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனை மாற விஷயமா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், நீங்கள் விரும்பலைன்னா, நீங்களே அதை விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணலைன்னா அது நடக்காது. நீங்கள் அதை விரும்பணும். எந்த விஷயம் நம்ம கர்த்தர்ட்ட ஒரு விஷயம் அது அவருடைய காரியம். நம்ம விரும்பி ஜெபம் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் விருப்பமாக அதை நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை வரணும், இந்த வியாதியில் தான் விரும்பணும். அந்த பேசிக் அடிப்படையில் தான் வரங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு 9 வரங்களையும் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. வரங்களை பெற்ற ஊழியர்களாக இருக்கலாம், வரங்களை பெற்ற விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க அந்த வரங்களை அவங்க விரும்பி இருப்பாங்க, அதை விரும்பி ஜெபம் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த விருப்பத்தை உருவாக்குறத யார் தான்? ஆண்டவர் தான். அதில் ஒரு வசனம் இருக்குது, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நமக்குள் விருப்பத்தை உருவாக்குகிறார். நீங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவரை நான் விரும்பின, ஆண்டவரே எனக்குள்ள வரங்கள் செயல்படணும், அந்நிய பாஷையின் வரங்களை நான் டெவலப் ஆகணும், வியாக்கியான வரத்தில் நான் இன்னும் தேரணும், நான் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகணும், இந்த காரியத்தில் நான் இன்னும் அதிகமாக நம்ம காரியம் என்னென்னா, அதில் நம்ம டெவலப் ஆகி வரும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனை வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். விருப்பத்தையும் தாகத்தையும் ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், தட்டுங்கள் தட்டுங்கள். மற்ற 7:7 நினைக்கிறேன் நான், குறிப்பு 3வது காரியம், தட்ட வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி என்றால் என்னன்னா, விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா விடாப்பிடியாக ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 8 நாள் நைட்டு தூங்காதீங்க. 8 நாளும் நைட்டு தூங்காதீங்க. காலைல 10 to 12 ஜெபத்தை விடாதீங்க. சாயந்தரம் 3 மணிக்கு போய் உட்காந்து அடுத்து திரும்ப ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எல்லாம் பார்க்குங்க, நாங்கள் எப்போ சோறு போய்ங்க, எப்போ என் பிள்ளைகளுக்கு 1 மணி நேரத்தில் சமையலை முடிங்க. விருப்பம் கொண்டால், இன்றைக்கு இருக்கிற சமையல் டெக்னாலஜிக்கு நீங்கள் விருப்பம் கொண்டால் 1 மணி நேரத்தில் சமைத்து விடலாம். ஆமாவா இல்லையா? கேஸ் அடுப்பு, டேப்பை திறந்தா தண்ணீர். ஒரே கேஸ் அடுப்பில் 3 அடுப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த வசதிகள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்கிறது இருக்கிறது. இங்கே சோறு, இங்கே குழம்பு, இங்கே கூட்டு, 3 ஒரே நேரத்தில் வச்சிரு. ஜெயா எங்கே இருக்காப்புல? நீங்கள் பாட்டில் சொல்லிடுவீங்க, எங்களுக்கு தான் எங்கள் கஷ்டம் தரும். எங்கள் பாட்டில் பிரசங்கத்தில் என்ன செஞ்சிருக்கீங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம்னு சரி. அது எவ்வளோ வேலைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவதை போல நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த 8 நாட்களும் தட்டிக்கொண்டே இருங்கள். ஆண்டோடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வர வரங்களால் நிரப்பப்பட்டவர்களால் தான் இந்த கூடார பண்டிகை நிறைவடைய போகிறது. தேவன் அதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா நல்ல கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி, ஒரு நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ராமா காத்தா ராபா ஷாட்டா ராபா காத்தாரா மீரியாலா, விருப்பத்தோடு அந்நிய பாஷையை பேசுங்க. ராபா காத்தா ராபோ ஷியாட் பூரோ ஆமா ரியா போ ஷரா துரா பாலா ரீபாலா துரா பாலா துராபா ரீபாபா. நான் விரும்புகிறேன்ப்பா, நான் விரும்புகிறேன்ப்பா, நான் விரும்புகிறேன்ப்பா, நான் விரும்புகிறேன்ப்பா. நான் வரங்களால் அலங்கரிக்கப்பட விரும்புகிறேன்ப்பா. நீங்கள் கொடுக்கிற வரத்தை, நீங்கள் கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் கிடையாது, நீங்கள் கொடுக்கிற சுகத்தை மட்டுமல்ல. நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரவில்லை, நான் சுகத்தை தேசத்திற்கு கொடுக்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை மாற்றுவீராக. எனக்கு அந்த சுகமளிக்கிற வரத்தை தருவீராக. அந்த வியாக்கியான வரம் எனக்குள்ள செயல்பட
வெளிப்படட்டும். அந்த தீர்க்க தரிசனம் வரும், எனக்குள்ள பொங்கி எழும்பட்டும். ஓரா பாகா தூரா பாலா தூரா. தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவ பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ரீபாகாதரா ரீபாகாதரா. இன்னும் ஒரு நிமிடம் மட்டும் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக வல்லமை இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறது, கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று விரும்புகிற அன்பான தேவ பிள்ளைகளே, கைகளை தட்டுங்கள், கைகளை தட்டுங்கள். விசுவாசத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக தீர்க்கதரிசிகளை இந்த கூடார பண்டிகையை நிறைவு நாட்களிலே அநேக தீர்க்க தரிசன சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். தீர்க்க தரிசிகளை கர்த்தர் தேசத்தில் எழுப்ப போகிறார். தேசத்திற்கு உரைக்கிற தீர்க்க தரிசிகள் இங்கே எழும்ப போகிறார்கள், இங்கே எழும்ப போகிறார்கள். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ராபாபா ஷேட்டரபரா ரீபாலா துரியா ரீபானா ஷே ரீபாலா ஷா ரீபாகதரா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்மேல் வைக்கப்பட்ட வரத்தை குறித்து நீ அசதியாயிராதே, நீ அசதியாயிரா. கையை தட்டு. டங்ஸ்ல பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. ஷலதரபரா ரீதரபரியாந்தரா லிகதரரியாந்தரா லிகதரா லிகதரபரியாந்தரா. சுகமளிக்கிற வரத்தை கர்த்தர் சிலருக்குள்ளே பரிமாறுகிறார். சுகமளிக்கிற வரம், சுகமளிக்கிற வரத்தை சில தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவன் இப்பொழுது கட்டவிழ்த்து விடுகிறார். விசுவாச வரம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான, ஆமென், போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதான விசுவாச வரம், விசுவாச ஆவி, விசுவாச வரத்தினாலே சிலரை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். வாஞ்சை உள்ளவங்க, அதிகமா வாஞ்சிக்கிறவங்க, ஓ நல்ல கைகளை தட்டி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சேட்டே ரேட்டே ரேட்டே ரே ரேட்டே 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 ரே ரேட்டே ரேட்டே ரியாத்தோரோ ராமா சேட்டே ரியாக்கே மேலா சேட்டோரோ தோரோகோ ரோகோ. இன்றைக்கு எழும்பி இருக்கிறது ஒரு கையளவு மேகம்தான். இன்றைக்கு எழும்பி இருக்கிறது ஒரு கையளவு மேகம்தான். ஓ ராபா பாபா. சீக்கிரமாய் பெருமழையின் சத்தம் கேட்கும், சீக்கிரமாய் பெருவெள்ளத்தின் இரைச்சல் கேட்கும். பெருவெள்ளத்தின் இரைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுவார், கேட்க பண்ணுவார். எலியாவின் ஆவி உடையவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். எலியாவின் ஆவி உடையவர்களை, எலியாவின் ஆவி உடையவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். சில எலியாக்களை கர்த்தர் எழுப்புகிறார். பாகாலின் பலிபீடங்களை உடைக்கத்தக்கதான, பாகாலின் பலிபீடங்களை மேற்கொள்ளத்தக்கதான, கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதான, நிரூபிக்கத்தக்கதான. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எலியாவே 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 எழும்பு. ஷெட்டே ரேட்டே ரேட்டே ரே ஷெட்டே ரேட்டே ரேட்டே ரே ஷெட்டே ரேட்டே ரேட்டே ரே லாகாமா ஷெட்டே ரியாட்டரபரா லான்மோரோ கோரோமா ஷெட்டோரோ பாலா லிமேலே கராதுரா பராபா மேல் மேல் லாகாமா ஷே மான்மே ரேட்டோ ரோகோ ரோபோ ஷோ ஆமா ஷெட்டோரோ ரோகோ. ஹalleluya ஹalleluya. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்கு உண்டான அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும்
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள் இருக்கிற வரத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்ப வேண்டுமா? அனல் மூட்டி நம்ம எழுப்ப வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு கிருபையை நம்ம எப்பவும் வாங்கிக்கிடணும். ஆவியில் நம்ம எப்பவும் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்கிற நம்ம அனலாகவே இருக்கணும். கடைசியாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, வரங்களில் பெருக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முதல்ல யூதேயா, முதல்ல எருசலேம், இரண்டாவது யூதேயா, சமேரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எருசலேம் என்கிற சபையிலே உங்கள் வரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சபைக்குள்ள மட்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நிறுத்தாம யூதேயா முழுவதும் என்றால் தூத்துக்குடி முழுவதும் அதை பயன்படுத்த வேண்டும். சமேரியா என்றால் நம்முடைய லாங்குவேஜுக்காக நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா முழுவதும். இந்த வரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கடைசி பரியந்தம், பூமியின் எல்லா தேசங்களுக்குள்ளேயும் இந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும்னா அந்த வரங்களை அனல் மூட்ட வேண்டும். ஒரு விசுவாசிக்கு ஆண்டுடைய வார்த்தையை சிலர் எளிதாக சொல்லிடுவாங்க. கர்த்தர் உங்களை குறித்து இந்த காரியத்தை சொல்கிறாரு, உங்களை குறித்து இந்த காரியம் போயிட்டுருக்கிறாங்க. ஒரு மந்திரவாதி நிற்கிறார், ஒரு பூசாரி நிற்கிறார், ஆண்டவர் அவரை குறித்து பேசுகிறார். டைரெக்டாக போய் ஆண்டவர் உங்களை குறித்து இந்த விஷயத்தை பேசுகிறார். கூப்பிட்டு நீங்கள் சொல்ல முடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வெளியிலே நீங்கள் உங்கள் வரங்களை பயன்படுத்துவது. ஆமென். வெளியில் நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசம் முழுவதிலும் உங்கள் வரங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பெருக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வரங்களை நம்ம பெருக்கி கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம தியானிக்க ஒரு வரங்களை குறித்து அறிமுகம். 4 விஷயம் தியானிச்சிருக்கிறோம். ஆமென். 4 விஷயம். வரங்கள் என்பது கிஃப்ட் என்று நாம் பார்த்துருக்கிறோம். ஏன் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது, வரங்கள் யாருக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்கப்படும் அப்படி பார்த்தோம். வரங்களை குறித்த தவறான புரிதல் பார்த்தோம். ஏன் கர்த்தர் வரங்களை தருகிறார்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக வரங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இதை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இதை வச்சு ஜெபம் பண்ணுங்கள்.